உலகத்திலே நமக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடப்பது தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டராகவே இருக்கணும். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய நம்பிக்கை நம்மேல் திரும்புவதற்கு நம்ம பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம நிறைய பேர் மனிதர்களுடைய நம்பிக்கையை நிறைய பேர் சம்பாரிச்சிட்டோம். அது ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய், நீங்கள் பண்ணுற ஜெபத்தின் மூலமாய், உங்களுடைய வெளித்தோற்றமான ஒழுக்கமுள்ள அந்த வாழ்க்கையினால, ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நடிக்கிறதுனால நிறைய பேர் இந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், மனிதனுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது அவ்வளோ சுலபமான ஒன்று. ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கு 6 அறிவு தான் இருக்கு. மனிதனுக்கு முகத்தை மட்டும்தான் பார்க்க தெரியும், மனிதனுக்கு வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க தெரியும். ஸோ வெளி தோற்றத்தை பார்த்த உடனே மனுஷங்க ரொம்ப ஈஸியாக நம்பிடுவாங்க. அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம சீக்கிரமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சீக்கிரமாக நம்பவும் செய்வாங்க, அதே நேரத்தில் சீக்கிரமாக நம்மளை குறித்து தப்பாகவும் நினைப்பாங்க. அப்படி தான் மனிதர்கள். யாராவது நம்மளை குறித்து ரொம்ப பெருமையாக பேசும்போது நம்மளை நம்புவாங்க. யாராவது நம்மளை குறித்து குறைவாய் பேசும்போது ஆமாம் ஆமாம் அவன் அப்படி தான், அப்போவே எனக்கு தெரியும், நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை, முற்றிலும் வேறுபட்டவர். அவர் ஒரு டைம் நம்பினார் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் போய் அவரிடத்துல குறை சொன்னாலும், நீ உன் வேலையை பாருப்பா, நான் என் பிள்ளையை பார்த்துக்கிறேன்ப்பா, அவருடைய நம்பிக்கையிலிருந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் எனக்கு காலையில் எழும்பினது முதற்கொண்டு, இன்றைக்கி கொஞ்சம் விடிய காலையில் நான் எந்திரிச்சிட்டேன். அப்போ எந்திரிச்சதுலேருந்து அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்கள் மனுஷனுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்றதுக்கு பெரிய பெரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்பணும், ஆண்டவர் நம்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ரொம்ப சுலபமாகிவிட்டார், கொஞ்சமாயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவரே, மனுஷன் என்ன நம்புறதை விட நீர் என்ன நம்புறதா ஆண்டவரே எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மனிதர்கள் நம்புகிறது ஒரு விதத்தில் ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும், ஆண்டவர் நம்புவாரே ஆனால் எல்லாம் நம்மை சேரும். ஆமென். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடப் போகிறோம். நாமம் வாழ்க ராஜாவின் தந்தையே, அரசு வருக ராஜாவின் தந்தையே, வாழ்க ராஜா, அல்லேலூயா. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடப் போகிறோம். நாமம் வாழ்க ராஜா தந்தையே, நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே, அரசு வருக ராஜா வின் தந்தையே, அரசு வருக ராஜா வின் தந்தையே, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, நாமம் பரிசு பாடுவதாக. யெகோவா ஈரே, பரிசு பாடுவதாக. யெகோவா என்னாலும் வெற்றி தரும். யெகோவா என்னாலும் வெற்றி. கரங்களை மேல தட்டி சொல்லும், வாழ்க ராஜா,
ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ரூவா நாமம் பரிசு பாடுவதாக. யெகோவா ரூவா நாமம் பரிசு பாடுவதாக. யெகோவா யாஃபா சுகம் தருபவர். ஓ யெகோவா சுகம் தரு. எல்லாருடைய கரங்களை மேல வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசு பாடுவதாக. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசு பாடுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாரும். உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாரும். இப்ப கைய மேல தட்டி சொல்லு, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்றை நீங்கள் ரொம்ப கவனமாக வைக்கணும். நம்முடைய ஆசீர்வாதமே எதில் அடங்கி இருக்கு அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுல தான் அடங்கி இருக்குது. ஆமோதிக்கிறீங்களா? அதான் நான் அடிக்கடி நினைப்பேன், தந்தை பெர்க்மன் சொன்ன வார்த்தை, ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் உண்மையிலே நிச்சயம் தாங்க. ஒரு கூட்டத்தில் வந்து 1000 பேர் இருக்கிற இடத்துல யார் ஒருவர் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ அவங்களுடைய ப்ரமோஷனை வந்து நான் என்னுடைய கண்ணால் பார்த்துக்கிறேன், நேருக்கு நேர் பார்த்துக்கிறேன். நம்முடைய திருச்சபையில கூட பொதுவாகவே எல்லாரும் வந்து ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆராதிக்கிறாங்க, வித்தியாசமாக ஆராதிக்கிறாங்க. அவங்க ஆராதனை நேரத்தில் கண்ணை திறக்கிறது இல்லை, அவங்க ஆராதனை நேரத்தில் கை தூக்குறதுக்கு வெட்கப்படுறதில்ல, அவங்க கை தட்டுறதுக்கு வெட்கப்படுறதில்ல, அவங்க ரொம்ப சத்தம் போட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, அவங்க மனப்பூர்வமாக ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஒரு புதுமை நடந்து கொண்டே இருக்குது, அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்துட்டே இருக்குது. அவங்களுடைய ஆரம்பத்தில் அவர்கள் ஆண்டவருக்காக கொடுத்த தசம பாகத்திலையும் அப்புறம் வருஷா வருஷம் கொடுக்குற தசம பாகத்திலையும் பெரிய வித்தியாசம் இருக்கிறத கூட நான் பார்க்குறேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினதே எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக தான். அதனால ஆராதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கூச்சப்படவே கூடாது. சோர்வு அப்படின்றது வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து உங்களுக்கு வறுமையானால் நீங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பிசாசு உங்களை ரொம்ப தடை பண்றான்னு அர்த்தம்.
உங்களுக்குள்ள ஒரு பெரிய குட்டிச்சாத்தான் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு, ஆலயத்தில் ஆராதனை செய்வதற்கு உங்களுக்கு தடை வருது அப்படின்னா உங்களுக்குள்ள பெரிய குட்டிச்சாத்தான் இருக்குன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. இப்ப தெரியும் குட்டிச்சாத்தான் யாருக்குள்ள இருக்கு இல்லை அப்படின்னு. ஆமே, அப்போ இல்ல உங்களால விடுதலையை ஆராதிக்க முடியல அப்படின்னா ஏதோ டிஸ்டர்ப் நடக்குது இல்ல, உங்களை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது இல்ல. அதனால ஆராதிக்கும் போது மட்டும் அப்படி இந்த பாடம் வாழ்க ராஜா அல்லேலூயா. பாருங்க, அரசியல்வாதி ஒருத்தருக்காக ரோட்ல நின்று எப்படி கத்துறாங்க, உயிர் போற அளவு கத்துறாங்க. அவங்களுடைய பாக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோவை தூக்கி வச்சிடறாங்க. கார்ல பாத்தீங்கன்னா லைட்டை போட்டு ஒரு போட்டோவை மாட்டிடுறாங்க. அவங்க போற கார்ல ஒரு கொடியை கட்டிடுறாங்க. நான் அவருடைய ஆளு அப்படின்னு சொல்றதற்கு எத்தனை விளம்பரம். அதுக்கு அவங்க வெட்கப்படுறதே இல்லைல்ல, அவங்க வெட்கப்படுறதே இல்லையே. சாதாரணமான ஒரு உலகத்தை இப்போ கடந்த நாட்களில் பெங்களூர்ல இருந்து அந்த சசிகலா அம்மா வந்தாங்க. வர்ற அந்த நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. பெரிய ஆப்பிள் மாலை அப்படியே பெரிய கிரெயினில் கொண்டு அதுவும் கழுத்துலலாம் போட முடியாது, காருக்கு முன்னாடி காமிச்சிட்டு போகிறாங்க. ஆப்பிள் மாலை போட்டாங்க அப்படி இப்படின்னுலாம் பயங்கரமாக. அப்போ நான் நினச்சேன், அங்கே ஒரு கூட்டம் கத்துது, அம்மா அப்படின்னலாம் கத்துது. அப்போ நினச்சேன், ஒரு சாதாரணமான உலகத்தில் இருக்கிற மனுஷிக்கு அவங்கள போற்றுவதற்கு இந்த ஜனங்கள் வெட்கப்படாம இருப்பாங்க அப்படின்னா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பூமி அனைத்திற்கும் சொந்தக்காரன், பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உரிய அதிபதி, அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம வெட்கப்படலாமா? அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம சோர்ந்து போகலாமா? இல்ல, சோர்ந்து போகவே கூடாது. அதனால நம்ம வந்திருக்கிற நோக்கமே கர்த்தரை ஆராதிக்கிறது. அதனால எல்லாரும் மனப்பூர்வமா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாட்டை மீண்டுமாய் பாட போகிறோம். ஹalleluya. நல்ல கையை தட்டி உற்சாகமா. எஸ், யெகோவா ஈரே நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா ஈரே நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா என்னாடும் வெற்றி தரும். யெகோவா என்னாடும் வெற்றி. கரங்களை மேல தட்டி வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா. யெகோவா ரூவா நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா ரூவா நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா சுகம் தருபவர். யெகோவா இப்ப எல்லாரும் கரங்களை மேல தட்டி வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. வாழ்க ராஜா அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா.
ஹalleluya.